ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங் தான் இது நான் சொன்னேனே தவிர யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். இது ஒரு டைம் பாசிங்கான இன்ஃபர்மேஷனா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பொதுவா வந்துட்டு படையப்பா படத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது பொண்ணுங்கள்ல இத்தனை விதம் இருக்குப்பா. ஒருத்தரை வந்து பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும், ஒருத்தரை வந்து பார்த்த உடனே சைட் அடிக்கணும்னு தோணும். இந்த மாதிரி வந்து வசனம்லாம் அவர் பேசியிருப்பாரு. உண்மையிலே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ் வந்து 3 ரகமா இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஆரம்பத்துல வரும்போது ரொம்பவே குடும்ப குத்து விளக்கா இருப்பாங்க. கடைசி படம் வரைக்கும் குடும்ப குத்து விளக்கா தான் நடிச்சுட்டு போவாங்க. இன்னொருத்தவங்க வரும்போதே சினிமானால கிளாமர் தான்ப்பா காட்டணும், கிளாமர் காட்டினாதான் நம்ம நல்லா வளர முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போதே நான் வந்து எப்படி வேணாலும் நடிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கிளாமரா தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வரும்போது ரொம்பவே ஹோம்லியா நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா குடும்ப குத்து விளக்கு மாதிரி வருவாங்க. ஆனா அடுத்து போக போக பாத்தீங்கன்னா அவங்களா இது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து டோட்டலா வேற மாதிரி ஆயிடுவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோயின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் குடும்ப குத்து விளக்கு மாதிரி அழகா வந்து கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சில நடிகைகள்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஸ்னேகாவை சொல்லலாம். ஸ்னேகாவும் ரொம்ப கிளாமராலாம் நடிச்சது கிடையாது. பட் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்குமே தவிர கவர்ச்சியாவோ அது ஒரு காட்சியாவோ இருக்காது. சோ அந்த அளவுக்கு டீசென்சி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதாவது இப்ப வந்துட்டு சாய் பல்லவியும் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு மில்லியன் அளவுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில நடிகைகள் இருந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா 2வது ரகம் ஒண்ணு சொன்னலையா, வரும்போதே கிளாமர். சோ அப்படி வந்தவங்க தான் நமிதா. சோ அவங்கள வந்து நம்மளால மறக்கவே முடியாது. வரும்போதே கிளாமரா படு கவர்ச்சியா வந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய கண்ணோட்டமும் அவங்க மேல அப்படிதான் இருக்கும். நமிதானாலே ஒரு கிளுகிளுப்பு, ஒரு கிளாமர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பேர் வாங்கின நடிகையும் அவங்க தான். சோ அடுத்து 3வதா சொன்னோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம ரொம்ப சைலண்டா ஒரு ஹோம்லி கேர்ள் மாதிரி தான் சினிமாக்குள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தன்னைத்தானே மாத்திக்கொண்ட ஒரு சில நடிகைகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுல முதலிடத்துல வந்து ரட்சிதாவை சொல்லலாம். ரட்சிதா வந்து பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு நடிகை தான். பெங்களூர்ல ஒரு சில சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா தான் அவங்க விஜய் டிவில வந்து ஒரு நாடகம் பண்ணாங்க. ரொம்ப கருப்பா யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு நாடகத்தில் நடிச்சு நல்ல பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அவங்க சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ரோல் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ரீச் ஆச்சு. எல்லார் வீட்டுடைய ஒரு பெண் மாதிரி அவங்கள வந்து கொண்டாடவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க கட்டக்கூடிய சேலை, அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களோட ஹோம்லி லுக், சோ அதை பாக்குறதுக்காகவே ஒரு ரசிகர் பட்டாளமே வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாங்கான பெண் தான் ரட்சிதா மகாலட்சுமி. சோ அவங்க விஜய் டிவியை தாண்டி சன் டிவியிலும் ஒரு சில சீரியல் பண்ணியிருந்தாங்க. ஆனா எப்ப பிக் பாஸ்குள்ள போனாங்களோ தன்னை தானே அவங்க மாத்திக்கிட்டாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி தன்னோட லைஃப்ல ஹாப்பியா இருந்த வரைக்கும் ஹோம்லி லுக்ல இருந்தாங்க. கல்யாண வாழ்க்கையில இருந்து டிவோர்ஸ் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி மாறிட்டாங்க. அதை பார்த்த ரசிகர்கள்லாம் என்னப்பா அவங்களா இது, எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க, ஒருவேளை இதுக்காக தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்களா, இதுக்காக தான் அவங்க ஃபேமிலில இருந்து வெளியில வந்தாங்களா, இப்படி எல்லாம் கிளாமர் காட்டுறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டோட்டலா மாறிட்டாங்க ரட்சிதா. சோ ரீசெண்டா அவங்க போட்ட ஒரு ஹோம் டூர் கூட பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. தனக்கு குடிப்பழக்கம் இருக்குன்றதே வெளிப்படையா ஒரு பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா அது ரட்சிதா தான். சோ அவங்க பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய கிளாமரான போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பட வாய்ப்புக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பட வாய்ப்பு வந்தது. ஃபயர் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல படு கிளாமரா நடிச்சாங்க. சோ அதுல மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பேரை தான் அவங்க வாங்கினாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல விதவிதமான போட்டோஸ் போட்டு ரசிகர்களை அப்படியே அள்ளி குவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு குடும்ப குத்து விளக்கா இருந்த ஒரு பொண்ணு இப்போ இந்த அளவுக்கு கிளாமரா மாறி இருக்காங்கன்றப்போ ரசிகர்களோட பார்வை எப்படி இருந்தாங்க இப்படி மாறிட்டாங்கன்றத பாக்குறதுக்காகவே தொடர்ந்து அவங்கள வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இவ்ளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து ரட்சிதா கிட்ட இருந்தது. அடுத்ததான் நயன்தாரா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல எவ்வளவு அழகா ரொம்ப சப்பியான ஒரு நடிகையா இருந்தாங்க. அதாவது சின்ன தம்பி குஷ்புக்கு அப்புறமா நயன்தாரா தான் இந்த மாதிரி குண்டா கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் தலையில தூக்கி
தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அடுத்ததா ஒரு சில படங்கள் அவங்க அதே மாதிரி தான் ஃபுல்லா சாரி கட்டியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடல்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க. ஆனா பில்லா படத்துக்கு அப்புறமா வல்லவன் படத்துல எல்லாம் சாங்ஸ்ல வந்து கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பில்லால இருந்து டோட்டலாவே மாறிட்டாங்க. சோ அவங்க வெயிட்ட குறைச்சு பாடி லாங்குவேஜ மாத்தி அவங்க ஸ்டைல மாத்தி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்தி டோட்டலா வேற மாதிரி ஆயிட்டாங்க. சோ அந்த நயன்தாராவா இந்த நயன்தாரா அப்படின்னு சொல்லி சோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அவங்கள பார்த்த பல பெண்கள் வயதான பெண்கள் கூட இன்னும் நாம எங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. சோ அந்த மாதிரி குடும்ப குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்த நயன்தாரா இன்னைக்கு வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க. சோ அடுத்ததா புவனேஸ்வரி அப்படிங்கிற ஒரு நடிகையை நம்மளால மறக்கவே முடியாது. புவனேஸ்வரி ஆரம்பத்துல சினிமாக்குள்ள வரும்போது எதுவுமே தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு மாதிரி தான் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சில காமெடி ரோல்ல படங்கள் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வேணும் அப்படின்றதுனால அவங்க ஹீரோயினா ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களோட லுக் வந்து ஹீரோயினுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி எல்லா டைரக்டர்ஸுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. உங்க லுக் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லி சீரியல்ல அவங்கள தூக்கி வில்லி கேரக்டருக்கு போட்டாங்க. 90s டைமிங்ல எல்லாம் சீரியல்ல மிரட்டி எடுக்கக்கூடிய ஒரு வில்லியில புவனேஸ்வரியும் ஒண்ணு. சோ அவங்க இப்படியே நடிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்களும் கிளாமர்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இறங்கும் போதுதான் அவங்களுக்கு பாய்ஸ் பட வாய்ப்பு வந்தது. சோ பாய்ஸ் படத்துல வேற மாதிரியான ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆனா அவங்களுக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே அந்த ரோல் மாதிரியான வாய்ப்பு தான் வந்திருக்கு. சோ இது டோட்டலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வேற வேற மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணி போலீஸ்ல மாட்டி சின்னாபின்னமாகி இன்னைக்கு ஒரு காளி கோவில்ல போயிட்டு தன்னைத்தானே வந்து முழுமையா ஆன்மீகத்துல ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்களால இருக்க முடியுமா, அப்படி இருந்தவங்களா இப்படி மாறிட்டாங்கன்ற அளவுக்கு டோட்டலா ஆன்மீகத்துல இறங்கிட்டாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க ஒரு நெகட்டிவான பேர் வாங்கினாங்களோ இப்போ முழுக்க முழுக்க அப்படியே பாசிட்டிவா மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்ததா அதுல்யா ரவி. அதுல்யா ரவி சின்னதா ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்தோம்னா சாந்தனு கூட ஒரு படத்துல படு கிளாமரா நடிச்சிருக்காங்கப்பா. அவங்களா இவங்க அவங்களோட போட்டோ ஷூட் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருந்தது. சோ இன்ஸ்டால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு. சோ அந்த அளவுக்கு அதுல்யா ரவி பயங்கர ஒரு கிளாமரஸான ஆக்ட்ரஸா ஆயிட்டாங்க. சோ ஆனா அவங்க ஹோம்லி லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் கட்டே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹோம்லியா இருக்கும். தேவயானி மாதிரி இருப்பாங்க. சோ தேவயானியை எப்படி நம்ம ஒரு ஹோம்லி லுக்ல பார்த்தோமோ அதே மாதிரி அதுல்யா ரவி இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க டோட்டலா மாறிட்டாங்க. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஷம்மு ஷாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாலினி தான். இவங்க முழுக்க முழுக்க பாவாடை தாவணி போட்டுட்டு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜிம்ல எல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்றது வேற மாதிரி இருப்பாங்க. வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களாப்பா இவங்க அந்த நடிகையா இந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி. சோ மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷாலுவுக்கும் இருக்கும். இவ்ளோ கிளாமரா இருக்கிறவங்களா அப்படி பாவாடை தாவணி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம தான் முட்டாள் போல இருக்கு. இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு குடும்ப பாங்கான பெண்கள் நினைச்சு ஆரம்பத்துல பார்த்தோம் கொண்டாடணும். ஆனா இவங்களோட ட்ரெஸ்ஸிங் இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க கிட்ட இருந்து கண்ணு நமக்கு வேற எங்கேயும் போகாது. சோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில நடிகைகள்லாம். சோ இதே மாதிரி இன்னும் சினிமாவுல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஹீரோயின்ஸ்ல யாரை இப்படி நீங்க பாத்தீங்க, அதாவது குடும்ப குத்து விளக்குன்னு பார்த்துட்டு இப்படி கிளாமரா இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யாரை நினைச்சீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்களையும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.